சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் திடீர்னு ஒர்க் ஆகல. நல்லா தானே இருந்துச்சு. ஆன்ல தானே இருக்கு. கண்டிப்பா நான் பண்ணதுக்கு நேரம் கையை கழுவிருப்பாளே. என்ன மூச்சு பேச்சு எதையும் காணோம். பிளான் பண்ணாமலா இருப்பா? இல்லையே, இப்படி இருக்க மாட்டாளே. ஏதாவது பண்ணுவாள். நம்ம கையை வேற தொட்டோம், நமக்கு பழம்லாம் விட்டா அதை பத்தி எந்த ரியாக்ஷனும் இல்லை. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி புலம்பலையே. அப்படி இருந்தா அது சுந்தரியே இல்லையே. என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கிய? அதான் சவுண்டே காணோம். என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. நீதான் ஏதோ சொல்ல என் ரூம் கதவை தட்டின. இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேக்குற? சரி உள்ள வா. ஏய், இது ஏன் வீடு. நீ என்னமோ உன் வீட்டுல நான் இருக்கிற மாதிரி இனி உள்ள வான்னு சொல்ற. சரி, இது உன் வீடு தான். நீ வரலாம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உள்ள வா, இல்ல வெளியிலயே நில்லு, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் என் வேலையை பாக்குறேன். ஏய் ஏய் நில்லு. என்ன நக்கலா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன என்னமோ நினைக்கிறேன். உன் வீட்டுல இருந்தா அதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? இங்க பாரு, ஒழுங்கா பேசு. குழந்தை பழம் விட அது விடுன்னு சொல்லிட்டு விரல வச்சானா நீ விரல தொடுவியா? நான் ஒண்ணும் பண்ணலையே. குழந்தை சொன்னுச்சு, நான் கை வச்சேன். நீ தானே கை வச்ச. நான் ஏதாவது சொன்னேனா? குழந்தை சொல்றானா அதெல்லாம் வேண்டான்னு நீ சொல்லிருக்கணும். அவ சொல்ல சொல்ல நீ கையை நீட்டிட்டு நிக்கிற. இல்லனா அவ அழுவா. எல்லாமே தமிழ் சொல்ல போய் தானே நான் பண்ணேன். சும்மா தமிழ் தமிழ்னு அவளே காரணம் சொல்லாத. நானே உன்னை தமிழுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ பண்ணனு வைய, உன்னை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. இப்படியே நீ பேசிட்டு இருந்த, நான் கிளம்பி போயிடுவேன். அதுதான் வேணும். நீ கிளம்பு. ஏய், என்ன பாக்குற? கிளம்பு. திடீர்னு கிளம்ப சொல்லிட்டா. குழந்தை மேல அக்கறை இல்லையோ? தமிழ் நான் பாத்துக்கிறேன். இல்ல, அவ அழுவா. நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, எனக்கு எதுக்கு உன்கிட்ட வீண் பேச்சு? இப்ப நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். எப்ப கிளம்புறன்னு சொல்லு. நான் கிளம்பி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் யோசிக்க மாட்டியா? சும்மா உன் வீம்பு பிடிவாதத்துக்கெல்லாம் நான் ஆடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பதான் அக்கறை உனக்கு. உன் அக்கறை சக்கரை எல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு. 5 வருஷமா நீ எங்க போன? இப்ப வந்துட்டான் அக்கறை சக்கரை பருப்புன்னு. அதெல்லாம் விடு. குழந்தைய பத்தி நீ கவலைப்படாத. நீ கிளம்பு. என்ன பேசுறதுன்னே தெரியாம சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. ஏய், என்ன என்ன பார்த்தா என்ன கீ குடுக்குற பொம்மை மாதிரி இருக்கா? சொன்னதே சொல்றதுக்கு. சும்மா குழந்தைய பத்தி சொல்லலாம் மிரட்டாத. நீ கிளம்பு. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். தமிழே என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னா நான் போறேன். என்ன தமிழ் உன்னைய போக சொல்லுமா? உனக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே காது கேட்டுச்சு. இப்ப என்ன ஏதோ கேட்காத மாதிரியே கேக்குற? ஆமா, தமிழ் தான் சொல்லணும். உங்களை எனக்கு பிடிக்கல, நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு குழந்தை சொல்லட்டும். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இந்த சவால் விட்டிய மறந்துட்டியா சுந்தரி? என் பேரை சொல்லாத நீ. ஓ சரி, நான் சொல்லல. நான் இங்க இருந்து போனா நீ தோத்ததாயிடும் சுந்தரி. சாரி 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 சாரி. கலெக்டர் மேடம் என்கிட்ட தோத்து போலாமா? நீ தோக்க கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன். நான் கலெக்டர் மேடம், நான் சொல்றது சரியா? நான் போக மாட்டேன். கண்டிப்பா நீ தோக்கவும் கூடாது. டேய், இவ என்னைக்கும் தோத்து போக மாட்டா. இவ ஏன் பேத்தி. இப்ப என்ன, குழந்தை சொல்லிருச்சுன்னா நீ போயிடுவ, அவ்வளவுதானே?
நான் சொல்ல வைக்கிறேன்டா. உன் அயோக்கியத்தனத்தெல்லாம் சொன்னேன்னா உடனே குழந்தை சொல்லுண்டா. என்ன அயோக்கியத்தனத்தை சொல்லுவீங்க? சொல்லி பாருங்க. அப்புறம் நான் தான் அப்பான்னு சொல்லுவேன். எடு அந்த விளக்க மாத்த. ஏண்டா அப்பான்னு சொல்லுவியோ? சொல்ற வாய கிழிச்சிருவேண்டா. அம்மா இல்லாத பிஞ்சு புள்ளைய வளர்க்கறதே கஷ்டம்டா. உனக்கு தெரியுமாடா? அம்மாவோட அரவணைப்பு இல்லாம எப்படி துடிக்கும் தெரியுமா? அதுக்கு சமமா இவ எவ்வளவு துடிப்பா தெரியுமா? இவ அவளை நான் நெஞ்சு கூட்டுல வச்சு பாதுகாத்தா எம்புட்டு கஷ்டம் தெரியுமா?